அசோக், டேய் இரு இரு. அப்பா இசை வந்துட்டாங்களாப்பா? இசை வந்துட்டா. இசை ஐ யூ ஆல்ரைட்? ஐம் சாரி இசை, என்ன காப்பாத்த போய் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஒன்னும் வருத்தப்படாதடா. அப்பா அதான் இசை இப்ப நல்லபடியா வந்துட்டால. நான் நல்லா தான் இருக்கேன் காஃபி ஃப்ரெண்ட். என்ன டாக்டர் ஒரு வாரத்துக்கு காஃபியே குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் நீங்க தனியா காஃபி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ணி, வழக்கமா இந்த டைம்க்கு அம்மா தான் அண்ணன் ரூமுக்கு போவாங்க. இன்னைக்கு நீங்க போனதால அண்ணனை சேஃப் பண்ணிட்டு இப்ப நீங்களும் சேஃபா வந்துட்டீங்க. அம்மா போயிருந்தா என்ன ஆயிருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல அண்ணி. பல்லவி, அம்மா முன்னாடி போயிருந்தாங்கன்னா அம்மாவை பார்த்து பாம்பே பயந்து ஓடி இருக்கும். டேய், இதென்ன வேணான்னு சொல்றது? அப்பா பாருங்கப்பா. ஸ்ரீஜா, சிந்தாமணி, நீங்க ரெண்டு பேரும் எப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புனீங்க? அது எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அசோக் மட்டும் தனியா இருப்பான்ல, அவனை பாத்துக்கிறதுக்கு நானும் ஸ்ரீஜாவும் முன்னாடியே கிளம்பி வந்துட்டோம். ஆ, ம். ஓ பா, பாத்தீங்களா, அசோக் மேல ஸ்ரீஜாக்கும் அத்தைக்கும் அவ்வளோ அக்கறை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் வரும்போது அந்த விஷப்பாம்ப அப்படியே அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதானே அத்தை? ஆமா ஆமா. இசை, பாத்து பாத்து மெதுவா. பெயின் இருக்கா? இல்ல. உட்கார். இசை, நீ பெட்ல படுத்துக்க, நான் கீழே படுத்துக்கிறேன். ஐயோ வேண்டாம் விஷால், நான் என்னோட பிளேஸ்லயே படுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல விஷால். ஷோ, நான் தான் சொல்றேன்ல இசை, உட்கார் உட்காரு. டாக்டர் உன்னை சின்னதா கூட ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பத்தாவதுக்கு அம்மாவும் உன்னை நல்லா பாத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓ, சாருக்கு அதனாலதான் என் மேல எக்ஸ்ட்ரா அக்கறையோ? இத பாரு இசை, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. உன் மேல எனக்கு அக்கறைலாம் இருக்கு. நான் சீரியஸாவே ரொம்ப பயந்துட்டேன். இந்த பாம்பு கடிச்சதும் பாய்சன் எல்லாம் உன் உடம்புல ஏறிடுச்சுன்னு டாக்டர் சொன்னதுமே எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா? விஷால், நீயா இது? என்னால நம்பவே முடியலையே. நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா எப்பவுமே என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்திய ஐசியூல அன்கான்ஷியஸா பார்க்கும்போது என்ன அறியாம எமோஷன் ஆகி நான் அழுதுட்டேன். என்ன அழுதியா? நீ அழுதியா? ஹாஸ்பிட்டல்ல நான் கண்ணை திறக்காம படுத்திருந்தேங்கிறதுக்காக நீ இஷ்டத்துக்கு போய் சொல்லக்கூடாது விஷால். ஆமா, நான் போய் தான் சொல்றேன். சரி விடு, ஏதோ நினைச்சிட்டு போ, நீ ரெஸ்ட் எடு. இசை, அத்தை உட்காரு உட்காரு. அத்தை உட்காருமா, அத்தை, உட்காருன்னு என்னத்த சொல்றேன்ல. நீங்க போய் சாப்பாடு எனக்காக எடுத்துட்டு வரீங்க? நானே வந்திருப்பனே அத்தை. பரவாயில்லம்மா, நீ இன்னும் 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் நான் எடுத்துட்டு வந்தேன். இந்தாம்மா சாப்பிடு. அத்தை, நானே சாப்பிட்டுக்கிறேன் அத்தை, பரவாயில்ல. உனக்கு ஊட்டி விட்டா பிடிக்கும்னு எனக்கு தெரியும் இசை. அன்னைக்கு நீ விஷால் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நானும் கேட்டேன். நான் உனக்கு அத்தை மட்டும் இல்ல இசை, அம்மாவும் தான். என்ன பாக்குற இசை? ஆ காட்டு. ம். இசை, இப்ப எதுக்குமா அழற? முதல்ல கண்ணத்தோட. அத்தை நான் சொல்றேன்ல, கண்ணத்தோட. எனக்கு நினைவு தெரிஞ்சு யாருமே எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டது இல்ல அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இதுக்கெல்லாம் யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா இசை? பல்லவி சொன்ன மாதிரி நான் மட்டும் அசோக் ரூம்குள்ள போயிருந்தா அந்த பாம்பு என்னதான் கொத்தி இருக்கும். அடுத்த நிமிஷம் நான் அசோக்க காப்பாத்தி இருப்பனான்னு கூட எனக்கு தெரியல.
ஆனா நீ உன்னோட உயிரை கூட பெருசா நினைக்காம என் பையன் அசோக் உயிரை காப்பாத்திருக்க இசை. அத்தை என்ன நான் தான் உனக்கு காலம் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன் இசை. யார் இது? புது நம்பரா இருக்கு. என்ன கட் பண்றாங்க? வீடியோ கால்ல வராங்க. மேடம் நீங்க தானே இசை? நான் தான் இசை. சொல்லுங்க, என்ன விஷயம்? யார் நீங்க? எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? நான் ஸ்ருதி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்க தங்கச்சி வர்ஷினி கன்சீவா இருக்காங்கன்னு எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் செக் பண்ணீங்க. ஆமா ஆமா சிஸ்டர், என்னாச்சு? ஒன்றும் இல்லை மேடம், ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருந்து ஒரு சிஸ்டர் வருவாங்க. அவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நாங்க ஸ்ருதி ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிடுங்க. அவங்க கன்சீவா இருக்க உங்க சிஸ்டர் நேம அவங்க ரிப்போர்ட்ல எழுதிக்கிட்டு போயிடுவாங்க. அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். என்னது, ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருந்து டேட்டா எடுக்க வராங்களா? ஆமா மேடம். இல்ல இப்பவே வருவாங்களா? ஆமா மேடம். நேத்து தான் யார் யாரு புதுசா கர்ப்பமா இருக்காங்கன்னு கவர்மெண்ட்ல இருந்து லிஸ்ட் எடுத்தாங்க. அந்த லிஸ்ட்ல உங்க தங்கச்சி பேர் இருக்கு மேடம். என்னம்மா, என்ன விஷயம்? உள்ள வாங்க. மேடம், நாங்க ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருந்து வந்திருக்கோம். இங்க வர்ஷினின்னு யாரா இருக்காங்களா? வர்ஷினியா? ஆமா, அவங்க எங்க அவுட் ஹவுஸ்ல தான் இருக்காங்க. ஆமா, நீங்க என்ன விஷயமா அவங்கள தேடி வந்திருக்கீங்க? விஷயம் ஒண்ணும் இல்ல மேடம், செக்கப்காக வந்திருக்கோம். செக்கப் பண்ணணுமா? ஐயோ, வந்துட்டாங்களே. எல்லாரும் பாத்துருப்பாங்களான்னு தெரியலையே. எதுக்கு? அது ஒண்ணும் இல்ல மேடம், ஐயோ, அந்த பொண்ணு என்னன்னா என்ன? ஹலோ சிஸ்டர், சிஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா? நான் தான் உங்களை வர சொன்னேன். வாங்க வாங்க போலாம். இல்லம்மா, இந்த அட்ரஸ் தானே சொல்லிருந்தாங்க. ஆமா ஆமா, இந்த அட்ரஸ் தான். ஆனா பார்க்க வேண்டியவங்க பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காங்க. வாங்க போலாம். இசை, இருமா, எதுக்கு இவ்ளோ அவசரமா உங்களை கூட்டிட்டு போற? அத்தை, அது ஒண்ணும் இல்ல அத்தை. காலையில இருந்து வர்ஷினிக்கு ஒரே வாமிட்டா வந்துட்டு இருந்ததா, அதான் நான் அவசரத்துக்கு இவங்கள வர சொன்னேன். சிஸ்டர், என் தங்கச்சி வீட்ல தான் இருக்கா சிஸ்டர். நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். போலாம் வாங்க. வாங்க வாங்க வாங்க. இசை, வாங்க, ஏன் போலாம், இவ்ளோ வாங்க. அவசரமா கூட்டிட்டு போற? நடங்க, நடங்க. வரோம் வாங்க, இரு. போலாம். என்ன இவ? எதுக்கு இவ்ளோ அவசரமா இவங்களை கூட்டிட்டு போறா? என்னம்மா அந்த நீ? பக்கம் இருக்கு வீடு.